அஜித் குமாருக்கு மட்டும் 2 லட்சம் கொடுத்தாரு, மற்றவங்களுக்கெல்லாம் 25,000 தான் கொடுத்துருக்கிறாரு, அங்கேயே ஒரு சமத்துவம் இல்லை, எல்லாருக்கும் இவர் ஈக்குவலாக கொடுத்துருக்கணும்ல அப்படின்றாங்க. அது ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இப்போ இவர் இந்த மரணத்தை பற்றி, போலீஸ் மரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாரு. இவர் சினிமா நடிகராக தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாரு. ஆனால் சினிமா துறையில் எவ்வளவோ மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த ஷூட்டிங் டயத்தில் இந்த ஸ்டண்ட்டு, முக்கியமாக அதில் இந்த ஸ்டண்ட்டு சீனெல்லாம் எடுக்கும்போது மரணங்கள் நிகழ்வது இப்போ சகஜமாகிக்கிட்டு வருது, ரொம்ப அடிக்கடி நடக்குது. இப்போ இந்த மாதிரி மரணங்கள் நடக்கும்போது அங்கெல்லாம் இவர் என்ன செஞ்சார் அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்புறாங்க. இவர் சினிமா துறையில் இருக்கிறதுலையே ஒன்றுமே செய்யலை. அதுக்கு அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா, இந்த நம்ம நடிகர் விஷால் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இறங்கி ஏதோ இப்போ செய்கிறதுக்கு பார்க்குறாரு. இவர் விஜய் விட அவர் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் இப்போ விடுங்க, அவர் சினிமாக்காரராக இருந்து இப்போ கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. இப்போ வந்த பிற்பாடு இன்னைக்கு நிலவரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு. அவர் சொந்தமாக அவருடைய கட்சி நிதியையோ அல்லது அவருடைய சொந்த பணத்தில் இருந்தோ சேமிப்பில் இருந்தோ இந்த மாதிரி உதவி செய்கிறார். ரிட்ராஸ்பெக்டிவாக இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அது இட்ஸ், அதாவது ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு. அது அப்படி திணிக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தலைவராயிட்டாரு. இந்த 2 விமர்சனங்களும் விஜய்க்கு ஒரு நல்ல பாடமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவரான பிற்பாடு செய்யக்கூடிய காரியங்கள், அதனுடைய மற்ற பக்கங்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விமர்சனங்கள் உதவியாக இருக்கணும்.